யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பார்ட்டிக்கு போறதை விட ஒரு நல்ல புத்தகத்தோட வீட்ல அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா நீங்க மட்டும் அப்படி இல்லைங்க. இதுக்கு பின்னால ஒரு ஆழமான உளவியல் காரணமும் இருக்கு. வாங்க, அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒருத்தருக்கு நண்பர்களே இல்லைன்னு சொன்னா உடனே நாம அவங்கள பத்தி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இல்லையா? ஆனா நிஜமாவே நண்பர்கள் இல்லாதது ஒரு ஆபாய அறிகுறியா? இந்த கேள்விக்கு நாம நினைக்கிறதை விட ஒரு ஆழமான பதில் இருக்கு. இப்போ நாம கேட்டோம்ல, நண்பர்கள் இல்லாதது ஒரு ரெட் ஃபிளாகான்னு. பெரும்பாலும் தனியா இருக்கிறவங்கள நம்ம சமூகம் சமூக விரோதி, இல்லனா யாரு கூடவும் சேர மாட்டான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடும். அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க, இல்லனா அவங்களுக்கு சரியா பழக தெரியாதுன்னு நாம பாட்டுக்கு கற்பனை பண்ணிப்போம். ஆனா இந்த பார்வை உண்மையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். இப்போ நாம ஒரு புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்த போறோம். தேர்ந்தெடுக்கும் தனிமையாளர். இது சும்மா தனியா இருக்கிறது கிடையாதுங்க. இது ஒரு தேர்வு. இவங்க சமூகத்தையே வெறுக்கிறவங்க இல்ல, அதுக்கு பதிலா தனக்கு எது சரியான ஆழமான இணைப்போ அதை மட்டும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கிறவங்க. சரி, இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம். நாம சமூக விரோதின்னு தப்பா நினைக்கிறது உண்மையில குறைந்த சமூக சார்புங்கிற ஒரு இயல்பு. அவங்க சந்தோஷமா இல்லைன்னு நாம நினைக்கிறோம், ஆனா அவங்க தனிமையில ரொம்பவே திருப்தியா இருக்காங்க. அவங்களுக்கு பழக தெரியலேன்னு சொல்றோம், ஆனா உண்மை என்னன்னா நட்பு விஷயத்துல அவங்களோட தரம் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ குறைந்த சமூக சார்புனா என்ன? இது ஒரு முக்கியமான உளவியல் பண்பு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க சந்தோஷம் மத்தவங்கள சார்ந்தோ இல்ல நீங்க எப்பவும் சோஷியல் ஆக்டிவிட்டில இருக்கணும்ன்றத சார்ந்தோ இருக்காது. உங்களுக்கான நிறைவு உங்களுக்குள்ளே இருந்தே வரும். சரி, அவங்களுக்குள்ள இருந்தே நிறைவு வருதுன்னு சொன்னோம். அது எப்படி முடியும்? அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள ஒரு வளமான ரொம்ப ஆழமான ஒரு உள் உலகம் இருக்கிறது தான். அவங்களுக்கு வெளியே இருந்து ஒரு துணை தேவைப்படுறது இல்ல. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு சுவாரஸ்யமான உலகம் இருக்கு. அந்த உள் உலகம் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அவங்க கற்பனை திறன் ரொம்ப பிரகாசமா இருக்கும். தங்களை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் ஆழமா சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஹாபீஸ்ல முழுசா மூழ்கிடுவாங்க. அதனால வெளியுலக பொழுதுபோக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேவையா இருக்காது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள பல பேருக்கு மத்தவங்க கூட பேசுறது ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. ஆனா ஒரு தேர்ந்தெடுக்கும் தனிமையாளருக்கு இது அப்படியே உல்டா. அவங்களுக்கு அது எனர்ஜியை செலவு பண்ற ஒரு விஷயம். அவங்களோட சோஷியல் பேட்டரி ரொம்ப சீக்கிரமே தீர்ந்துரும். இந்த சமூக ஆற்றல் சுழற்சியை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 1, மத்தவங்களோட பழகுறாங்க. 2, அவங்க சோஷியல் பேட்டரி குறையுது. 3, தனியா இருந்து ரீசார்ஜ் பண்றாங்க. 4, முழுசா ரெக்கவர் ஆனப்புறம் தான் அடுத்த சோஷியல் ஈவெண்ட்டுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. சொல்லப்போனா இந்த ரீசார்ஜ் பண்ற நேரம் சில சமயம் ரொம்ப அதிகமா கூட இருக்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இவங்களுக்கு நண்பர்களே வேண்டான்னு அர்த்தமா? கண்டிப்பா இல்ல. அவங்க நட்பை ரொம்ப மதிக்கிறாங்க, ஆனா எண்ணிக்கையை விட தரத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப அதிகம். இந்த மேற்கோள் எல்லாத்தையும் விளக்கிடும். ஆழமே இல்லாத சும்மா மேலோட்டமான பேச்சுகள் அவங்களுக்கு ஒரு பரிசா தெரியறதில்ல. உண்மைய சொல்லணும்னா அது அவங்கள ரொம்பவே சோர்வடைய வைக்குது. அதனால தான் அந்த மாதிரி உறவுகளை அவங்க ரொம்ப கவனமா தவிர்ப்பாங்க. அப்போ ஒரு உண்மையான நட்பில் அவங்க எதை எதிர்பார்க்கறாங்க? ஆழமான நேர்மையான உரையாடல்கள், ஒரே மாதிரியான ஆர்வங்கள், ஒருத்தரோட தனிப்பட்ட நேரத்துக்கு இன்னொருத்தர் மரியாதை கொடுப்பது, மற்றும் மிக முக்கியமாக எந்த முகமூடியும் போடாம நாமாவே இருக்கக்கூடிய ஒரு உறவு. இதுதான் அவங்க தேடுறது. இந்த விளக்கத்தை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது இது போல ஒரு தேர்ந்தெடுக்கும் தனிமையாளரா இருக்கலாம்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. இது அவங்கள இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தனிமையில இருக்கும் எல்லாரையும் தப்பா எடை போடாம இருக்கவும் இது உதவும். இது மாதிரி நம்ம சமூகத்துல இருக்கிற பொதுவான கருத்துக்களுக்கு பின்னால இருக்கிற உளவியலை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முழு விஷயத்தையும் இந்த ஒரு வரி எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. தனிமைங்கிறது ஏதோ ஒண்ணு இல்லாதது இல்ல, அது எண்ணங்கள், கற்பனைகள் மற்றும் சுயநிறைவால நிரம்பி வழியற ஒரு அழகான இடம். சரி, முடிவா உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த விளக்கத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையான இணைப்புன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? 100 மேலோட்டமான நண்பர்களா அல்லது 2 ஆழமான உறவுகளா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.